கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே நல்லதொரு செய்தியை வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியர் அர்ஜுனன் அவர்கள் இந்த அருமையான தருணத்திலே கொடுப்பார்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சி, பைபிள் ஃபேமிலிஸ், கொர்நேலியின் குடும்பத்தை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் கொர்நேலியஸ். இந்த கொர்நேலியை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இவன் ஒரு 100க்கு அதிபதி, இத்தாலியா பட்டாளத்திலே பணியாற்றி கொண்டிருந்தான். இந்த 100க்கு அதிபதியை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் காண்கின்றோம். ஒரு அருமையான விசுவாசத்தை பெற்றவனாக இருந்தான். இன்னும் சில 100க்கு அதிபதிகளை பற்றி நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட ஒரு 100க்கு அதிபதி, இயேசுவின் மரண சமயத்தில் இருந்த ஒரு 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதியை பற்றி நாம் படிக்கும்போது இவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் கூட பயந்தவனாக இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். Pray to God always. எப்போதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கின்றான். தானியேலை பற்றி நாம் படிக்கின்றோம். தினமும் 3 வேளை ஜெபித்தார். இப்படி அநேகரை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கிறோம். இந்த 100க்கு அதிபதி எப்போதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் தேவனோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு 100க்கு அதிபதி, அவருக்கு அநேக வேலைகள் இருக்கும். 100 பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பிலே அவர் இருக்கின்றார். தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு ஒரு பயந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் தேவ சமூகத்திலிருந்து கிடைக்க வேண்டும். எல்லாரும் தர்மம் செய்வார்களா என்றால் இல்லை.
பிதாவாகிய தேவன் தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணியிருக்கிறார். அந்த பிதாவினுடைய குணம் வர வேண்டும் என்றால் அது தேவ சமூகத்திலிருந்து வர வேண்டும். இந்த நூற்றுக்கு அதிபதி ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து கொண்டு வந்தார். அவனுடைய வருவாயிலிருந்து மற்றவருடைய பொருளை எடுத்து அவன் கொடுக்கவில்லை. தனக்கு தேவைக்கு போக இருக்கிற காரியங்களை தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அவனுக்குள்ளாக இருந்தது. இரண்டாவது, இவனுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை, தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 3-4 வசனங்கள். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவதூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. Thy prayers and thine alms are come up for a memorial before God. தேவ சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது, அது வீணாய் போகவில்லை. தேவ தூதன் வந்து தோன்றி கொர்நேலியுவின் இடத்திலே இந்த விஷயங்களை சொல்லுகிறதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அவனுடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு கடந்து சென்றது. அவனுடைய தான தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து சென்றடைந்தது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு பழக்கத்தை அவன் உடையவனாக இருந்தான் இந்த கொர்நேலியு. இங்கே கொடுக்கிற காரியம் அங்கே பரத்துக்கு கடந்து செல்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். அந்த விதமான ஒரு பழக்கத்தை இவர் உடையவராக இருந்தார். இவருடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவ சமூகத்துக்கே கடந்து சென்றது, அது வீணாய் போகவில்லை. இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்த காரியத்தை தாரை ஊதுவிப்பார்கள், அதை பிரபலப்படுத்த விரும்புவார்கள். நம்முடைய பலனை நாம் அடைந்து திருந்து விடுகிறோம். வலதுகை செலுத்துறது இடதுகை அறியாதிருக்க கடவுது. அந்த விதமாக நாம் கொடுத்து பழக வேண்டும். இவனுடைய தான தர்மம் தேவ சமூகத்திற்கு கடந்து சென்றது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அருமையான ஒரு தருணம். இந்த விதமான ஒரு காரியத்தை இந்த பூமியில தான் நாம் செய்ய முடியும். ஏழைகளுக்கு நாம் இறங்க முடியும், தான தர்மங்களை நாம் செய்ய முடியும். பரலோகத்திலே போய் நாம் தேவனோடு நித்தியமாக வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அடைய போகிறோம். அங்கே எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அங்கே தேவையில் இருக்கிறவரை ஒருவரை கூட நீங்கள் சந்திக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பூமியில் தேவையில் இருக்கிறவர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கொர்நேலியு நூற்றுக்கு அதிபதியாக இருந்த இவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ஜனங்களுக்கு மிகுதியான தான தர்மங்களை செய்திருக்கிறான். அதைத்தான் நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது பேதுருவை அழைக்கும்படியாக அவனுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. மேற்கொண்டு காரியங்களை பேதுரு உனக்கு சொல்லுவான். ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நான் என்னுடைய அறிவிலே அறிந்து கொள்ளலாம் என்று நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு போதிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். அவரிடத்தில் கேட்ட சீஷர்கள் நமக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியாக பிதாவாகிய தேவன்
அவர்கள் மூலமாக நமக்கு வெளிப்பாடானார். ஒருவர் அறிவிக்காவிட்டால் நமக்கு தெரியாது. ஆக இங்கே பேதுருவை சந்திக்கும்படியான ஒரு ஆலோசனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 5-6 வசனங்கள். இப்போது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அந்த தேவதூதனே எல்லாவற்றையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தேவதூதன் என்ன சொல்லுகிறார்? நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். ஆக ஒரு பிரசங்கியார் அவசியம், ஒரு போதகன் அவசியம். மனிதனுக்கு ஒரு மனிதன் சொல்லி ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து அதான் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இங்கே கொர்நேலியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ தூதன் பேதுருவை சந்திக்கும்படியாக ஒரு ஆலோசனையை சொல்லுகிறதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதை உடனே அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இந்த 100க்கு அதிபதி ஆட்களை அனுப்புகிறதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 7-8 வசனங்கள். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். உடனே தாமதம் இல்லாமல் இந்த கொர்நேலி இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். ஒருவேளை அவர் தாமதப்படுத்தியிருந்தால் அவருடைய வீட்டிற்கு ரட்சிப்பு தாமதமாக கிடைத்திருக்கும். அந்த வேலையை உடனே செய்தார். சொன்னது யார்? தேவ தூதன். சற்றும் யோசிக்காமல் தாமதிக்காமல் தன் வீட்டு மனுஷரில் 2 பேரை தெரிந்தெடுக்கிறார். தன்னிடத்திலே சேவிக்கிற போர்ச்சேவகரில் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷரை அழைக்கின்றார். ஆக 3 பேர். எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறார். நடந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வீட்டு மனுஷரில் 2 பேரிடத்திலே சொல்லுகிறார். அந்த போர்ச்சேவனிடத்திலும் சொல்லுகிறார், நீங்கள் போய் பேதுருவை சந்திக்க வேண்டும், இந்த சங்கதிகள் எல்லாம் போய் சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்புகிறான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கும் போது நாம் உடனே அதற்கு கீழ்ப்படிந்து செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே கொர்நேலியு அதை உடனே செய்தார். பேதுருவை நான் சந்திக்க வேண்டும், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். 3வதாக இந்த கொர்நேலியுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? அவனை பற்றி அனுப்பப்பட்டவர்கள் பேதுரு இடத்துல போய் சாட்சியாக சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டிற்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவதனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். எவ்வளவு தெளிவாக அங்கே போய் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். அந்த கொர்நேலியு ஒரு நீதிமான். அவனை குறித்து சாட்சி சொல்ல முடியாது. மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சி தான் உண்மையான சாட்சியாக இருக்கும். நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். சில சபைகளிலே தவறாக எழுந்து அவர்களை குறித்து அவர்களை சாட்சி சொல்லுகிறார்கள். அதற்கு எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக ஆரவாரம் செய்கிறார்கள். என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் இந்த சாட்சி மெய்யாயிராது என வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 24க்கு வரும்போது மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும்
தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். Cornelius waited for them and had called together his kinsmen and near friends. உறவினர்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து அங்கே காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஊழியக்காரரை அழைத்தாச்சு, ஊழியக்காரர் வரப்போகிறார், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைகள் வீணாய் போய்விடக்கூடாது. அங்கே உறவினர்களை அழைக்கின்றான், சிநேகிதர்களை அழைக்கின்றான். அங்கே எல்லாரையும் உட்கார வைத்து காத்திருக்கிறான். கர்த்தர் பேதுரு மூலமாக என்ன சொல்லுவார் அதை நாம் கேட்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவதூதன் சொல்லியிருக்கிறார், நீ பேதுருவை அலை என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக அழைத்து இப்பொழுது காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, காத்திருக்கிறவர்கள் கடுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என வேதம் சொல்லுகிறது. நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எவ்வளவோ விஷயங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். ரயில் பயணத்திற்காக ட்ரெயின் வருவரைக்குமாக காத்திருக்கிறோம். ஃப்ளைட்டில் பயணிக்கும் போது அங்கே 2 hours முன்னாடி நாம் கடந்து சென்று விடுகிறோம், அதற்கு காத்திருக்கிறோம். தேவ சமூகத்திலே நாம் எந்த அளவுக்கு நாம் காத்திருக்கிறோம்? ஆராதனை துவங்கி நடந்து கொண்டிருக்கும், எல்லோரும் ஆமேன் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் வரக்கூடிய விசுவாசிகள் அநேகர் உண்டு. அவர்களும் ஆமேன் என்று போட்டுவிட்டு வெளியே வந்து விடுவார்கள். போனார்கள், வந்தார்கள், அவ்வளவுதான், சபை முடிந்து விட்டது. தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். முன்கூட்டியே அந்த இடங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். இங்கே கொர்நேலியு தன் வீட்டாரோடு, உறவினரோடு, சிநேகிதர்களோடு அவன் காத்திருந்தான். நான் மட்டும் கேட்டால் போதாது, அந்த பேதுருடைய பிரசங்கத்தை எல்லாரும் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆகையினாலே அவன் காத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் அந்த விதமாக காத்திருக்கின்றீர்களா? தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்குங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:25 நாம் வாசிக்கிறோம், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு மரியாதையை அவன் செலுத்தினான் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பேதுரு ஒரு தேவ மனுஷன். அப்போஸ்தலர்களிலே மிக ஒரு சிறப்பான ஒரு மனுஷன் என்றே நாம் சொல்ல வேண்டும். அவன் தான் முதலாவது எருசலேமிலே பிரசங்கித்தான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இந்த பேதுரு வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்டு உறங்கி ஊழியத்திலே அதிகமாக ஈடுபாடாக இருந்தவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவர் வந்தவுடனே அவருக்கு எதிர்கொண்டு போனார் இந்த கொர்நேலியு. பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார். எத்தனை பேர் ஊழியக்காரர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்கிறோம்? தேவ மனுஷன், நம்முடைய நன்மைக்காக அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், ஊழியக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் மூலமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கும், அநேக நன்மைகள் கிடைக்கும். எனவே அவருக்குரிய கணத்தை அங்கே செலுத்தினான் என்று பார்க்கிறோம். 4வதாக அவன் தன் குடும்பத்தார் மற்றும் உறவினரோடு வசனத்தை கேட்டான் என்று பார்க்கிறோம். வசனத்துக்கே அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 33வது வசனம், அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு
நாங்கள் எல்லாரும் இப்போது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம் என்றார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நீ வந்தது மிக நல்ல காரியம். தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லும், நாங்கள் கேட்கிறோம் என்று எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். ஒரு சிறப்பான ஒரு சபையாக கூடி வந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். பேதுரு என்ன பேச போகிறார், அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவமான ஒரு மனதோடு கூட அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சில பேர் வருவார்கள், இன்னைக்கு அந்த பிரசங்கியார் என்ன பேசுகிறார் என்று பார்க்கலாம், அவரை எப்படியாவது நாம் குற்றப்படுத்த வேண்டும், குற்றப்படுத்தி அவருக்கு மனமடிவு உண்டாக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த விதமாக திட்டமிடுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாத வேதபாரகர் பரிசேயர் இந்த விதமாக செய்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அவர்களுக்கு கீழ்ப்படிய மனதில்லை, எப்படியாவது வேதத்தை புரட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். நேர்த்தியான பதிலை ஆண்டவர் இயேசு சொன்னார். அன்பானவர்களே, ஊழியம் செய்கிறவர்கள் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஊழியம் செய்கிறார்கள், இறைப்பணி செய்கிறார்கள். அவர்களால் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன, அதை நாம் கேட்க வேண்டும். பாவமான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர்கள் 10வது அதிகாரம் 42-43 வசனங்கள். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். பேதுரு எழுதியிருக்கிறார், ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அதே போல இங்கே போதிக்கிறார். அங்கே தன்னை குறித்து அவர் போதிக்கவில்லை, வேத வாக்கியங்களை கோடிட்டு காட்டுகிறார். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று அவர் சொல்லுகிறார். இயேசுவை அல்லாது வேற யாரை நாம் போதிக்க முடியும்? அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை ரட்சிப்பவர் அவர்தான். அவர் இல்லாமல் நாம் நித்தியத்திற்குள்ளாக போக முடியாது. அவர் இல்லாமல் பரலோக பிதாவை நாம் தரிசிக்க முடியாது. அவர் இல்லாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. எனவே அவரைத்தான் பிரசங்கித்தாக வேண்டும். அவரை கொர்நேலியு வீட்டாருக்கு அங்கே பிரசங்கிக்கிறார். மிக நேர்த்தியாக இயேசுவை பற்றி பிரசங்கித்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறார்கள், எல்லாருமே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை கொர்நேலியு வீட்டாருக்கு சொல்லுகிறார்கள். கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன் தான், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவன் தான், அநேக ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடியவன் தான். ஆனால் இந்த சத்தியம் அவனுக்கு தெரியாது. இயேசுதான் ரட்சிக்கும்படியாக வந்தவர், அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர். இந்த செய்தியெல்லாம் கொர்நேலியு வீட்டாருக்கு தெரியாது. அவரே நியாயாதிபதி என்பதும் அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த விதமான ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என்று இருப்பார்கள், ஆனால் கிறிஸ்துவனுடைய சத்தியம் அவர்களுக்கு தெரியாது. சத்தியத்தை விட்டுவிட்டு அவர்கள் மனதுக்கு வந்தபடியெல்லாம் தேவனை தொழுது கொண்டு வருவார்கள். அது சரியாகாது. அது நீங்கள் கொஞ்சம் குறைய இந்த கொர்நேலியு போலே இருக்கிறீர்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த சத்தியம் சத்தியத்தை அறிந்த ஒரு நபராலே உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும். பேதுரு சத்தியத்தை அறிந்த நபர், இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களிலே ஒருவர். அவர் கொர்நேலியு வீட்டுக்கு
இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது என்ன ஆனார்கள்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 48வது வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். கொர்நேலியு அவனுடைய வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்கே பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு உடனே தாமதமின்றி கீழ்ப்படிந்தார்கள். அவனுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. அதற்குத்தான் தேவதூதன் பேதுருவை அலை என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுத்தான். அதற்கு உடனே கீழ்ப்படிந்து கொர்நேலியு பேதுருவை அழைத்து அவனால் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு குடும்பம் முழுவதுமாக கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, உறவினர், சிநேகிதர் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொர்நேலியை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 5வதாக நமக்கான பாடம் என்ன? கொர்நேலியு நீதிமானும் தேவபக்தி உள்ளவனும் என்று நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் அதற்கு ஏற்றாற் போல பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். In every nation he that fears him and works righteousness is accepted with him. எவன் பயப்படுகிறானோ அவன்தான் தேவனுக்கு உகந்தவன், அவன் நீதியை செய்கிறவனாக இருக்கின்றான். தன்னுடனே பேசின தேவதூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுருவை அழைத்து செய்தியை கேட்டு உடனே குடும்பத்துடனே கீழ்ப்படிந்தான். அன்பானவர்களே, தேவனுக்கு அவன் பயப்பட்டான். உடனே அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். தபித்தாள் என்ற ஒரு சகோதரியை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம், யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அதை போல இவனும் தான தர்மங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தான். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு அந்த விதமான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுக்கப்படுகிறது. தான தர்மங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அந்த விதமான காரியங்களை அதிகமாக விரும்புகிறார். எபிரேயர் 13:16 சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். எனவே தான தர்மங்கள் செய்ய மறவாதிருங்கள். நீங்கள் அந்த விதமாக செய்யும்போது தேவன் அதன் மூலமாக மகிமைப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கான பாடத்தில் கொர்நேலியு ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவனாக இருந்தான். எனவே அவனை தேவன் தேர்வு செய்தார். எந்த ஜனத்திலாயிலும் அவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று பேதுரு பிரசங்கித்தார் அல்லவா? இவனை கர்த்தர் தேர்வு செய்தார். உடனே அவன் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டான். அநேக தான தர்மங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த பலிகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நீங்களும் அந்த விதமாக செய்ய முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களுடைய முயற்சியை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொர்நேலியைப் போல நாங்கள் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து தான தர்மங்களை செய்கிறதிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்தின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் கொர்நேலியைப் போல தங்களை முழுவதுமாக மாற்றி அமைத்து உமக்கு ஏற்றவர்களாக வாழ அவர்களை கரம்பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். 50509 Email address urgentandglory@gmail.com.
view our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.